ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்குது அக்னிதாம் சேனல். இன்னைக்கு நம்ம ராக்கெட் மேல சங்கு சக்கரத்தை வச்சா ராக்கெட் பறக்குமா பறக்காதா, அப்படி இல்லனா ராக்கெட் மேல ஒரு கம்பியை சொருவிட்டு அதுக்கு மேல சங்கு சக்கரம் வச்சு ராக்கெட்டையும் சங்கு சக்கரையும் ஒரே நேரத்துல பத்த வச்சா சங்கு சக்கரம் சுத்திக்கிட்டே மேல பறக்குமா பறக்காதா, அப்படியும் இல்லனா ராக்கெட் இருக்கிற இடத்துக்கு பதிலா புஸ்வான வச்சா இது பறக்குமா பறக்காதான்றத பார்க்க போறோம். இந்த மாதிரி பார்த்தாலே கொஞ்சம் கிரேசியா இருக்குதானே. சோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ முக்கியமா போடுறேன். இது யாரும் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த வீடியோவை நான் எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்க்காக மட்டும் தான் போடுறேன். இந்த ராக்கெட் எல்லாம் விடுறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க நம்ம செஞ்ச ராக்கெட்டை விட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரவுண்டுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ராக்கெட் மேல சங்கு சக்கரத்தை ஒட்டி வச்ச இந்த ராக்கெட்டை நம்ம விட்டு பார்ப்போம். இதை நான் எப்படி செஞ்சேன்னா, க்ளூ கன் இருக்குல்ல, அதை நான் இந்த இடத்துல வச்சு சங்கு சக்கரத்தை அப்படியே ஒட்டிட்டேன். சரி, இதை நான் பாட்டில வச்சு ராக்கெட்டையும் அது பேர் என்னதுரா, சங்கு சக்கரமா, ரெண்டுத்தையும் வச்சு ஒரே நேரத்துல விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வச்சா பறக்குமா பறக்காதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு கிரேசியான திங்ஸ்க்காக தான் நாங்க பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட ராக்கெட்டும் பாட்டிலும் அங்க இருக்கு. 3 கேமரா வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ராக்கெட்டோட அந்த பிரஷர்னால இந்த சங்கு சக்கரம் மட்டும் மேல பறந்துச்சு. சங்கு சக்கரம் எப்படி இருக்கு பாருங்களா. ஆனா இந்த பாத்தீங்களா ஓட்ட தெரியுதா? இந்த ஓட்ட வழியா ராக்கெட் மட்டும் பறக்கல, சங்கு சக்கரம் பறந்துச்சு. சரி, ஓகே, நம்ம அடுத்த ராக்கெட்டை இப்ப வெளில எடுக்கலாம். இந்த ராக்கெட் வந்துட்டு சங்கு சக்கரம் சின்ன சங்கு சக்கரத்தை கம்பியில பிக்ஸ் பண்ணிட்டு ராக்கெட் மேல வச்சிருக்கேன். சோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கு. இங்க உள்ளார வந்துட்டு க்ளூவை யூஸ் பண்ணி இந்த கம்பியை உள்ளார வச்சு ஒட்டிக்கிறேன். சரி, ஓகே, இதை நம்ம இப்ப வச்சு பார்க்கலாம். இப்ப நம்ம லாஸ்டா விட்ட ராக்கெட் வந்தீங்கன்னா செம சக்சஸ். ராக்கெட்டும் பறந்தது, மேல போயிட்டு சங்கு சக்கரமும் சூப்பரா சுத்துச்சு. வீடியோல பார்த்துதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நிமிஷம், தீபாவளியே முடிஞ்சிச்சு, அப்புறம் எதுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன் தானே கேக்குறீங்க. ஒரு ஃபன் பர்பஸ்க்காக மட்டும் தான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அடுத்தது நம்ம ராக்கெட் புஸ்வானை வச்சு பண்ணி பார்ப்போம். இது எப்படி செஞ்சதுன்னா, புஸ்வானத்தை அதே க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். ஆனா புஸ்வானத்தை நீங்க ஒட்டுறப்போ இந்த இடத்துல கேப் கம்மியா இருக்கணும், இந்த இடத்துல கேப் அதிகமா இருக்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த 3ல இருந்து குச்சிக்கான கேப் வந்து அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கேன். இது வச்சா பறக்குமா தெரியாது, பாப்போம். கொஞ்சம் பறந்துச்சுடா, பாத்தியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பாட்டில பாருங்களேன் உள்ளார எவ்வளவு புகைன்னு. இப்ப நம்ம புஸ்வானத்தை அந்த ராக்கெட்டோட குச்சில வச்சு பார்த்தப்போ இது பறந்துச்சு, ஆனா கொஞ்சம் தான் பறந்துச்சு. அதுக்கு காரணம் நம்ம சின்ன புஸ்வானை வச்சோம். இதே கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில புஸ்வானை வச்சா இன்னும் ஹைட்டா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்துல பறந்துச்சுல, அப்ப இது சக்சஸ் தான். அடுத்தது சின்ன ராக்கெட்ல சின்ன சங்கு சக்கரத்தை வச்சு இது பறக்குதா இல்லையான்னு பாப்போம். இந்த ராக்கெட்டும் சங்கு சக்கரம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுத்திட்டு அதுக்கப்புறம் ராக்கெட் வந்துட்டு மேல பறக்க ஆரம்பிச்சது. இப்ப நம்ம பெரிய ராக்கெட்ல இந்த சங்கு சக்கரம் வந்துட்டு கையில இப்படி வச்சு சுத்துவோம்ல, இந்த சங்கு சக்கரத்தை வச்சு எப்படி பறக்குதுன்னு பார்க்க போறோம். இந்த குச்சி லைட்டா உடைஞ்சிருக்கு. ஓகே, ட்ரை பண்ணுவோம். இதுதான் லாஸ்ட் ராக்கெட். ராக்கெட் பறந்ததுக்கு அப்புறமும் இந்த சங்கு சக்கரம் வந்துட்டு பவர் இருந்ததுக்கான காரணம் இது நம்ம கையில வச்சு சுத்துற சங்கு சக்கரம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்டா ஒரிஜினல் ராக்கெட் சூப்பரா இருக்கிற ராக்கெட்டை வச்சுட்டு இந்த வீடியோவை முடிக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இந்த மாதிரி வச்சா எப்படி இருக்குன்னு நடக்கும்னு எனக்கு தெரியல. இப்போ நான் கத்துக்கிட்டேன், நீங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இதை யாரும் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த ராக்கெட்டோட நம்ம இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெட் கலர் பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோ பம்பிக்கல வச்சியா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சொல்லு.
சாணியை வெடிச்சுக்கிட்டேன் ராக்கெட் வச்சு ஸ்பீட்ல ராக்கெட் நல்லா போச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் முடிச்சுட்டு பார்த்து வந்துருப்பீங்க பாய் எல்லாருக்கும் நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரிலாம் புதுசாக சொன்னதில்லை இந்த வாட்டி நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் தனராஜ் பின்னாடி கேமரா பின்னாடி அசோக் குமார் ஃப்ரெண்ட்ஸ் ராக்கெட் வச்ச பாட்டிலில் ஃபுல்லாக புகையாக இருக்குது கீழே மண்ணாக இருக்குது கீழே கொட்டுறேன் அதுக்கப்புறம் இப்போ ஆட்டோ பாம் நம்ம லாஸ்ட்டாக வச்சோம்ல ஆட்டோ பாம்குள்ளார எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆட்டோ பாம்குள்ளார எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஒரு நாள் கண்டிப்பாக நான் வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன் சாணியை வெடிச்சுக்கிட்டேன்டா